கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. பிரியமான தேவ ஜனமே, இந்த 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி ரொம்ப தெளிவாக நமக்கு புரிகிறது. ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்படுவதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் கிரி செய்ததினாலே அவன் நீதிமானாக எண்ணப்படவில்லை. அவன் நீதிமானா என்ற ஒரு டைட்டில் ஆண்டவர் அவனுக்கு வெகுமதியாக, இலவசமாக ஒரு கிஃப்டாக கொடுத்தார். அவர் ஏதோ கிரி செய்து அவர் கூலியாக பெறவில்லை. அந்த ஒரு கிஃப்ட் அவருக்கு மாத்திரம் அல்ல, நமக்கு எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது விருத்த சேதனம் செய்தவர்களாயிருக்கட்டும், விருத்த சேதனம் செய்யாதவர்களாயிருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த கிஃப்ட் எல்லாருக்குமே பொருந்தும். பாருங்க, ஆபிரகாம் அவர் விருத்த சேதனம் செய்வதற்கு முன்பதாகவே அவர் நீதிமானாக எண்ணப்பட்டான். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அதாவது கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார், விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதற்கு முன்பதாகவே பல வருஷங்களுக்கு முன்பதாகவே 17ஆம் அதிகாரத்துல அவர் 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சதனாலே அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான் என்று சொல்லுகிறது. பாருங்க, அதற்காக தான் அவன் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறான். பிரியமான தேவ ஜனமே, அவர் சந்ததியில வருகிற யாரா இருக்கட்டும், அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே அது கிரிகளின் அடிப்படையில் அல்ல, அது தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அவர்கள் நீதிமான்களாக எண்ணப்படுகிறார்கள். ஆபிரகாமை குறித்து நாம பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சாரா மூலமாக ஒரு பிள்ளை பெறுவான் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆபிரகாம் வயது சென்ற போது கூட அந்த விசுவாசத்தை விட்டு ஒருபோதும் அவர் பிரியவில்லை. விசுவாசத்துல காத்து கொண்டிருந்தார், அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமான தேவ ஜனமே, அதே போலதான் நம் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நாம் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெறுவோம். இயேசு கிறிஸ்துவை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவை செய்த காரியத்தை குறித்து நாம் விசுவாசிக்கும் பொழுது என் பாவங்கள் எல்லாமே, பாவத்திலிருந்து அவர் என்னை மீட்டெடுத்தார், தேவ ராஜ்யத்துக்குரியவனாக என்னை மாற்றினார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது நாமும் கூட நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம். அந்த நீதி இலவசமாக, கிருபையாக கல்வாரி சிலுவையில நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அந்த நீதியை பெற்றுக் கொண்டவர்களாக நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.